நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க உங்களோட இட்லி இவ்வளோ சாஃப்டாக இருக்கே அதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் வீடியோ போடுங்க சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. எனக்கு மட்டும் இல்லை சிஸ்டர், உங்களுக்குமே சூப்பராக ஸ்பாஞ்சான இட்லி இதே மாதிரி கிடைக்கும். நான் எப்பயுமே ரேஷன் அரிசி தான் யூஸ் பண்ணுவேன், புழுங்கரிசி பச்சரிசி ரெண்டுமே. நீங்கள் கடையரிசி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா 1 கிலோ இட்லி அரிசிக்கு ஒரே ஒரு கிளாஸ் பச்சரிசியே போதுமான அளவு தான். நான் ரேஷன் அரிசின்றதுனால ஈக்குவல் ரேஷியோவில் எடுக்க போகிறேன். இந்த கிளாஸில் 5 கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி, அதே கிளாஸில் 5 கிளாஸ் அளவுக்கு புழுங்கரிசி ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக உள்ளங்கை அளவு வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. அதே கிளாஸில் 1.5 கிளாஸ் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 5லேருந்து 6 தடவை போல் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. மாவு அரைக்கும் போது கொஞ்சமாக நொய்யாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக மைய வர மாதிரி இந்த அளவுக்கு நல்லா கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வைக்கும் போதும் சரி, யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடியே எடுத்து வச்சிட்டிங்கன்னா தோசை இட்லி ரெண்டுமே உங்களுக்கு சூப்பராக வரும். இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஷார்ட்டில் நான் பார்க்குறேன். டாடா.